ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் கொஞ்சம் நியூ திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சேனலுக்காக வாங்கின திங்ஸ் தான். சரி, ஓகே. நான் கொஞ்சம் வந்துட்டு ஆன்லைன்லேயும் வாங்கியிருந்தேன், ஒரு சிலது வந்துட்டு லோக்கல் ஷாப்லேயும் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேர் பற்றி பார்த்துடலாம். இந்த சேர் வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். நம்ம செகண்ட் சேனல் வந்துட்டு நேத்திக்கு போட்ட வீடியோவில் வந்துட்டு இந்த சேர்ஸ் காமிச்சிருப்பேன். அந்த ஒரு வீடியோவில் தான் காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்துட்டு அப்போ வாங்கினது தான். இது இந்த மாதிரி சேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே தேடிட்டு இருந்தேன். நம்ம செகண்ட் சேனலுக்கு அந்த சின்ன சின்ன பொம்மைங்களை உட்கார வைக்கிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆன்லைனில் கூட தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு டாய் ஷாப்பில் தான் வந்துட்டு நான் இது பார்த்தேன். நம்ம ரீசெண்டாக ஒரு கிச்சன் செட் ரிவ்யூ பண்ணியிருந்திருப்போம்ல, அங்கே வந்துட்டு ஒரு டாய் ஷாப்பில் தான் வந்துட்டு இதுவும் பார்த்தேன் நான். ஸோ எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். சரி, கண்டிப்பாக இது நம்மளுக்கு தேவைப்படும். ஸ்கூல் செட்டப்பு, அதே மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹோட்டல் மாதிரி செட் பண்ணுறோம், அந்த மாதிரினா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குட்டி சேர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு நிறையவே நான் வந்து வாங்கிட்டேன். டசனாகவே வாங்கிட்டேன். பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் தான் இருந்துச்சு. பட் அந்த டார்க்கான ஒரு பிங்க் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு 12 பீஸும் அண்ட் வந்து அந்த க்ரீன் கலரில் 12 பீஸும் சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 12 ருபீஸ் தான். ஸோ 12 ருபீஸாக இருந்தனால தான் நான் நிறைய வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ட்ரைபேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 330 சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கும் ப்ளஸ் ட்ரைபேடோட 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து நான் 600 வாங்கினேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வாங்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் 330 சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு பார்பி ஷோக்கும் சரி, அதேமாதிரி கிராஃப்ட் சேனலுக்கும் ஸ்லைம் சேனலுக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் கூட கேட்டிருந்தீங்க எப்படி வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ட்ரைபேடும் வச்சுருக்கேன். அது வந்துட்டு பார்பி ஷோக்கு. அது நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தனியாக உடஞ்சி வந்துருச்சு. ஸோ கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டோடு உடஞ்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு. ஸோ இது வந்துட்டு பிளாஸ்டிக் டாய் ஃப்ரிட்ஜு தான். ஸோ பார்பி டாலோட ஹவுஸ் செட்டப்புக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். இந்த கிச்சன் நம்ம வந்துட்டு நேற்று ரிவ்யூ பண்ண கிச்சன் அண்ட் வந்துட்டு இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே நான் வந்துட்டு நம்ம அர்ச்சனாக்கு வந்துட்டு ஹவுஸ் செட் பண்ணலாம், ஒரு கிராண்டான ஹவுஸ் வந்துட்டு செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம அர்ச்சனா தான் நிறைய பேர் வீடியோவில் காமிக்க சொல்கிறீங்க. முள்ளும் மலரும் ஷோ தான் வந்துட்டு நம்ம செகண்ட் சேனலில் நிறைய பேர் போட சொல்கிறீங்க. ஸோ நம்ம அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஒரு மெயினான நல்ல கிராண்டான ஒரு ஹவுஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கிச்சன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிலாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிச்சன் செட் வாங்குறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால் சரி ஓகே, இந்த ஃப்ரிட்ஜும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லாத்தையுமே வச்சு உங்களுக்கு நான் செட்டப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி திங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அண்ட் வந்து மில்க் பாட்டில், அப்புறம் வந்து சின்னதாக பட்டரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் சின்ன சின்ன மேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் இருந்துச்சு, மேங்கோ ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம பார்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரிட்ஜாக தான் இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. நான் வந்து பிங்க் கலர் எதிர்பார்த்து போட்டேன். பட் எனக்கு க்ரீன் தான் வந்து இருந்துச்சு. பட் க்ரீனுமே எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டாய் ஷாப்பில் ஒரு பெரிய கார் ஒன்று வாங்கினேன், ஒரு வண்டி மாதிரி ஒன்று. இதுவுமே நம்ம பார்பி ஷோக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பில் ஓப்பன் டைப்பில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இது மோஸ்ட்டாக வாங்கினேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்பி டாலுக்கு மேலே டாப் ஓப்பன் இருந்தால் தான் டால்ஸை உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பாருங்கள், நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லாவுமே இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன்லலாம் வாங்கலை, தனியாக ஒரு டாய் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 சொல்லிட்டு. ஸோ இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஒருத்தான்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அந்த சேர் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த சேர் வந்து 12 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி யாராவது நீங்கள் என்ன ரேட்டில் வாங்கியிருக்கீங்க அது வந்து ஒருத்தான்னு சொல்லுங்கள். நான் கிச்சன் செட் ரிவ்யூ பண்ணும்போது கூட நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் அந்த கிச்சன் செட் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு 2000க்கு. ஸோ நிறைய பேர் சொன்னீங்க கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குலாம் சொல்லியிருந்தீங்க. பட் அந்த கிச்சன் செட் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நான் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி எனக்கு அந்த சேருக்கும் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகேங்களா, உங்களோட கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்லைம் சேலஞ்சிங்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் சேலஞ்சிங்கும் கண்டிப்பாக நான் அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.